Hello friends, welcome to SATHYA SAI COOKING. இன்னைக்கு என் பிறந்த நாள் ஸ்பெஷல் ரெசிபி கடலை மிட்டாய். ஸ்டவ்வில் கடாயை வச்சு அதில் ஒரு 3/4 கப் வறுத்த வேர்க்கடலையை போட்டுக்கோங்க. நான் வறுத்த வேர்க்கடலை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா பச்சை வேர்க்கடலையை கூட வாங்கி வறுத்துக்கலாம். நான் வறுத்த வேர்க்கடலைங்கனால லைட்டாக ஒரு 2 மினிட்ஸ் வறுத்துக்கிறேன். நல்லா வறுத்துட்டு அதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த வேர்க்கடலையில் உள்ள தோலை ஃபுல்லாக எடுத்துடுறோம். நான் முறத்தை வச்சு புடைக்கிறேன். நீங்கள் வாயில் ஊதுனாலே அந்த தோல் இல்லாமல் போயிடும். ஃபுல்லாக தோல் இல்லாமல் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் 1/2 கப் வெல்லம் சேர்த்துக்கிறேன். 3/4 கப் வேர்க்கடலை எடுத்துருக்கோம். அதுக்கு 1/2 கப் வெல்லம் கரெக்டாக இருக்கும். அதில் ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றுறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா தான் பாகு நல்லா வரும். இதை வச்சு நல்லா கலரி விடுங்க. நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. அப்போ தான் பாகு அடி பிடிக்காமல் வரும். பாகு பதம் பார்க்குறதுக்கு பக்கத்தில் ஒரு பிளேட்டில் தண்ணி வச்சுக்கோங்க. அதில் தான் நம்ம பாகு செக் பண்ண போகிறோம். ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இது தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி வேண்டாம். நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. அப்புறம் கிண்ணத்தில் தண்ணி வச்சுருக்கேன். அதில் எடுத்து ஒரு சொட்டு விட்டு பாருங்கள். அது நல்லா உருட்டுற பதத்துக்கு வரணும். அப்படி வந்ததுன்னா பாகு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். நமக்கு இன்னும் அந்த பதம் வரல. ஸோ இன்னும் கொஞ்சம் கலரிக்கிட்டே இருப்போம். வெல்லத்தில் இரும்பு சக்தி இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. வேர்க்கடலையும் உடம்புக்கு நல்லது. இப்போ நம்ம பாகை செக் பண்ணுவோம். இது நல்லா உருட்டு பதத்துக்கு இப்போ வந்துருச்சு நமக்கு. இப்போ பிறந்த நாளைக்கு கடலை மிட்டாய் வாங்கிடுங்க. சாக்லேட்டுக்கு பதிலாக கடலை மிட்டாய் வாங்கி கொடுக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ நம்மளுக்கு பாகு ரெடி ஆகிடுச்சு. இதில் வறுத்து வச்ச வேர்க்கடலையை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா வெல்லமும் இதுவும் சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சுருக்கேன். அதில் எடுத்து கொட்டுங்க. இந்த மாதிரி ஆறுறதுக்கு முன்னாடியே ஸ்லைஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் ஆறினோன்னே கரெக்டாக துண்டு துண்டாக வரும்.